ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 4/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 5:42 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்குவதற்கு விற்பதற்கு அது சம்பந்தமாக பேசலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர சமாதானம் பேசுவதற்கு சிறப்பான நேரம். அதேபோல் நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அக்ரிமெண்ட் போடுவதற்கும் பங்காளிகளுக்குள் சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு உயிர் எழுதுவதற்கு சிறப்பான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:42 வரை ரேவதி, அதன் பிறகு அஸ்வினி. இன்றைய திதி இன்று இரவு 9:42 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பிறகு பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டமம் கன்னிராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று காலை 11:42 பிறகு சந்திரன் உங்கள் ராசியிலேயே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளிலே தெளிவாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காலை 11:42 பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆனால் இன்றைய நாளிலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். வீண் விரயங்கள் ஏற்படும். ஆகவே செலவு செய்யும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். கைப்பொருள் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று காலை 11:42 பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான சௌகரியங்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான நல்ல சௌகரியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று காலை 11:42 பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே வருகின்றார்.
உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும், மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. சிவன் மகன் முருகனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று காலை 11:42 பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் சேரும். தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். சிறப்பான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். அதிக அளவான நேரத்தை இன்றைய நாளிலே நீங்கள் இறை சிந்தனையிலேயே செலவிட வேண்டும். யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிலே முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். அதேபோல் வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று காலை 11:42 பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலை வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். நான் முன்பு பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் இரண்டும் நமக்கு சற்று மன சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிதானமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறை சிந்தனையிலே அதிகம் ஈடுபட வேண்டும். முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முருகனுடைய அருளால் சரியாகும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்றன. நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும்.
புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்குகின்ற யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சியும் லாபமும் உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் பேசி முடிக்கின்ற நல்ல நாள். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று காலை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மீனராசினருக்கு முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். அழைத்தால் போதும் அடுத்த கணமே நினைத்தது நடக்கும், அஞ்சேல் மனமே. இறைவன் நாம் அழைத்த குரலுக்கு ஓடி வருவார். அதனால்தான் கண்ணதாசன் பாடினார், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். கூப்பிடு, காத்துட்டு இருக்க வரத்துக்கு என்று சொல்கின்றான். நம்முடைய மாயையானது அவற்றை மறைத்திருக்கின்றது. அந்த மாயை நம்மால் இறை வழிபாட்டிலே அதிகமாக ஒன்ற முடியாமல் செய்கின்றது. நாம் அழைத்தவுடன் ஓடி வர காத்திருக்கின்றது தெய்வம். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்ளாமல் தான் இந்த உலகத்திலே தள்ளாடி கொண்டிருக்கின்றோம் பல விஷயங்களிலே. இது அப்படி நடந்து விடுமோ, அது அப்படி நடந்து விடுமோ என்று நமக்கு நாமே துயரங்களை போட்டுக்கொண்டு மனதிலே வாட்டிக்கொண்டு அந்த மனது வாட்டத்தினாலே நம்மோடு உடன் இருப்பவர்களோடு ஒழுங்காக பழகுவதில்லை, அவர்களோடு சந்தோஷமாக இருப்பதில்லை. சரி, இவற்றையெல்லாம் இறைவனிடம் சொல்லலாம் என்றால் அதற்கும் நம்முடைய மனதானது முழு பக்தியிலே செல்லாமல் அவஸ்தைப்படுகின்றோம். ஆப்பசைத்த குரங்கு போல் அவஸ்தைப்படுகின்றோம். சரி, நமக்கு ஒரு கஷ்டம் என்று வருகின்ற போது உடனடியாக யாரிடம் சொல்வோம்? அம்மா, தாயிடம்தான் நம்முடைய கஷ்டங்களை முதலிலே நாம் சொல்வோம். காரணம், தாய் தான் நாம் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை மன்னித்து நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான உபாயத்தை சொல்வாள். உலகுக்கெல்லாம் தாய் அன்னை பராசக்தி. அந்த தாயிடம்
நாம் கேட்கின்ற விதத்திலே கேட்டால் நமக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பாள் அவள். விரும்பி அழைத்தால் வருவாளே அம்மா, மகமாயி தன் அருளை தருவாளே. விரும்பி அழைத்தால் வருவாளே அம்மா, மகமாயி தன் அருளை தருவாளே. மனது ஒன்றி அம்பாளிடம் பக்தி செய்ய வேண்டும். ஆகவே அம்பாளிடம் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும். அது எப்படி சொல்ல வேண்டும்? கோவிலுக்கு செல்கின்றோம், தாயவளை பார்த்து கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. எப்போதுமே பலர் செய்கின்ற தவறு இது. கோவிலுக்கு சென்றால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டியது. கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. நன்கு திறந்து பாதாதி கேசம் இறைவனை தரிசிக்க வேண்டும். அது அம்மன் கோவிலோ, சிவன் கோவிலோ, பெருமாள் கோவிலோ. பெருமாள் கோவில் என்றால் பெருமாளை பாதாதி கேசம் பார்க்க வேண்டும். குலம் தரும் செல்வம் தரும் என ஏதேனும் பாசுரங்களை பாடி பெருமாளை பாதாதி கேசம் பார்க்க வேண்டும். சிவன் கோவிலுக்கு செல்கின்றோமா, ஆவுடையாரிலிருந்து சிவனை தரிசிக்க வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என கண்ணீர் மல்க சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். அதுபோல் அம்பாள் கோவிலுக்கு செல்கின்றோமா, அம்பாளை பாதம் முதல் சிரசு வரை பார்க்க வேண்டும். இப்படி நன்கு பார்த்து வழிபட வேண்டும். அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும்போது கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கண்களை மூடிக்கொள்வது எங்கே செய்ய வேண்டும்? பிரகாரத்துக்கு வெளியே வந்துவிட்டு அந்த மண்டபத்திலே அமர்கின்றோம் அல்லவா, அப்போது கண்மூடி தியானம் செய்ய வேண்டும். அப்போது கண்மூடி நன்கு தியானம் செய்தால் அந்த இறை ஆற்றலானது நமக்குள் பரிபூர்ணமாக வந்து அமரும். நாம் செய்கின்ற செயல்களிலே ஒரு நேர்த்தி ஏற்படும் அதன் காரணமாக. சரி, இப்போது அம்மனிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. நான் சொல்கின்ற இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள், தவறாமல் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகும். ஏதாவது ஒரு அமாவாசை அன்று 50 கிராம் நல்ல பசுனை, தூய பசுனை, 50 கிராம் நல்லெண்ணெய், இந்த இரண்டையும் ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு தாமரை நூல் திரி, கடைகளிலே கேட்டால் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் தாமரை நூல் திரி, அதனை வாங்கி கொள்ளுங்கள். அதனை விளக்கிலே போட்டு தீபம் ஏற்றுங்கள். விளக்கிலே இருந்து 4 அடி தூரம் தள்ளி சுத்தமான மஞ்சள் விரிப்பு ஆசனம் விரித்து கிழக்கு திசை நோக்கி அதிலே அமர வேண்டும். விளக்கிலே இருந்து நம்முடைய புருவ மத்திக்கு நேராக தீபம் எரிய வேண்டும். 108 முறைக்கு குறையாமல், அல்லது 3 அமாவாசைகள் அல்லது 90 நாட்கள், 2 மண்டலங்கள், இப்படி உங்களால் முடிந்ததை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். தினமும் செய்ய வேண்டும். தினமும் அமாவாசை அன்று தொடங்கி தினமும் செய்ய வேண்டும். அந்த மஞ்சள் விரிப்பிலே அமர்ந்து கொண்டு மானசீகமாக ஜெபம் செய்ய வேண்டும். மானசீக ஜெபம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி ஸ்வரூபிணி ஆகர்ஷய ஆகர்ஷய வாவா ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லி, மந்திரத்தை மீண்டும் திருப்பி சொல்கின்றேன் உங்களுக்காக. இந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கின்றேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி ஸ்வரூபிணி ஆகர்ஷய ஆகர்ஷய வாவா ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 90 தினங்கள் தீபம் உங்களுடன் பேசுவதை நீங்கள் சூக்ஷ்மமாக உணர முடியும். இப்போ 90 நாட்கள் தினம்தோறும் இதனை செய்ய வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு, உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு, அவை தீர்வதற்கு சரியான முறையிலே அருமையான ஒரு முடிவுகளை இந்த தியானமானது உங்களுக்கு கொடுக்கும். கண்கூடாக நீங்கள் உணர முடியும். இந்த தீபமானது இறைவனுக்கும் நமக்குமான ஒரு கனெக்டிவிட்டி. ஆகவே இந்த தீபத்திடம் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்ல சொல்ல அந்த தீபமானது ஒரு உங்களுக்காக சர்வீஸ் செய்து இறைவனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லும்.
உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இறைவன் உங்களுக்கு உபாயங்களை நிச்சயமாக கொடுப்பார். ஆகவே உடனடியாக இந்த பயிற்சியை துவங்குங்கள். அமாவாசை அன்றுதான் துவங்க வேண்டும் என்று இல்லை. நாளெல்லாம் திருநாள் தான். இறைவனை நினைக்கின்ற நாள் எல்லாமே நல்ல நாள் தான். ஆகவே ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து துவங்குங்கள், செவ்வாய்க்கிழமையாக பார்த்து துவங்குங்கள். அமாவாசை அன்று தான் துவங்க வேண்டும் என்றில்லை. ஆகவே இந்த பயிற்சியை செய்து தீபத்திலே இறைவனை தரிசனம் செய்யுங்கள். இறைவனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்வதற்கான உபாயங்களை இறைவன் தருவார். நல்லபடியாக வாழலாம். இந்த உலகிலே இறைவன் கொடுத்த பிறப்பு. சந்தோஷமாக இருப்போம், பிரச்சனைகள் இன்றி இருப்போம், கவலைகள் இன்றி இருப்போம். நன்றி, வணக்கம்.